ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீனியா தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இனி டீஸ்ப்ரிங்கோட சீரீஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டீஸ்ப்ரிங் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிலாம் நம்ம எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். எடுத்தோடனே ஓகே இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஜாப் இருக்குது, அதை நம்ம பண்ணிடலாம், அதில் நம்ம மணி ஏர்ன் பண்ணிடலாம்னு நினைக்கிறது ரொம்ப 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 தப்பு. ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னு சொல்லி போகிறோம், அதை நம்ம எல்லாம் சைன் அப் பண்ணுறோம். பட் அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் அது என்ன ஏது, அது நமக்கு செட் ஆகுமா என்ன ஏதுன்னு தெரியாமையே சைன் அப் பண்ணி அதில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு டிசப்பாயிண்ட் ஆகிடும். ஓகேவா? பட் நான் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஃபஸ்ட் நான் டீஸ்ப்ரிங்னா என்ன அப்படின்னு கிளியராக சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு வேணாட்டி இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் டேரெக்டாக போய் டீஸ்ப்ரிங் வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். நான் டீஸ்ப்ரிங் வெப்சைட்டில் இருக்கிறத படிச்சுட்டு தான் நான் இதில் சொல்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் பாருங்கள், இல்லாட்டி இப்போவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ இல்லாமல் டீஸ்ப்ரிங்னா என்ன, வாட் இஸ் டீஸ்ப்ரிங், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. டீஸ்ப்ரிங், இந்த டீஸ்ப்ரிங் வந்து 2011 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மலாக அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். பட் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாம் அவங்க கிட்ட நம்ம ப்ராடக்டை கொடுத்து இந்த மாதிரி சேல் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இதில் என்ன மாதிரினா, இதுலேயும் சேம் ப்ரொசீஜர் இருக்குது. இதில் நம்ம ப்ராடக்ட்டையும் சேல் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருந்தால் நீங்கள் இதில் சேல் பண்ணிக்கலாம். ஐ மீன் அப்பேரல் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஷூஸ், பேக்ஸ், அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் இதில் சேல் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் டிசைன் பண்ணுறத அவங்க ப்ராடக்ட் வச்சு உங்கள் டிசைனை அதில் ஃபிட் பண்ணி அது மூலிமா சேல் பண்ணுறாங்க. 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதை நம்ம பார்க்க வேணாம். இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க அதை நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட கேட்டகரி என்னென்னா, நம்ம ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதான். ஸோ அதான். ஓகேவா? இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. என்னென்ன கேட்டகரிஸ்னால், மெயினாக டிஷர்ட் தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஐ மீன் அப்பேரல் சைடு. அப்பேரலில் டிஷர்ட் தான் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதில் தான் நிறைய சேல்ஸும் நடக்குது, அதில் தான் நிறைய பேர் ஏர்னும் பண்ணுறாங்க. பட் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. கப் இருக்குது, பேக் இருக்குது, சாக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அது நாளைக்கு நான் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன எப்படின்ட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஓவராலாக டீஸ்ப்ரிங்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, இது வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இது இவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. எல்லாருமே பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேபால் அக்கௌண்ட் இல்லாட்டி பயோனியர் அக்கௌண்ட். இந்த 2 அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அது கூட லிங்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 அக்கௌண்ட் உங்களுக்கு மெயினாக தேவை. உங்களுக்கு இந்த 2 அக்கௌண்ட்டில் எது இல்லாட்டியோ நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். பயோனியர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இல்லை பேபால் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா நான் அதுக்கும் நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ அதை பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன வேணும்னா, மொபைல் ஃபோன் ஆர் லேப்டாப் கம்பல்சரி அது ரெண்டுமே வேணும். டெஸ்க்டாப் இருந்தால் ரொம்ப ஈஸி. டெஸ்க்டாப் இருந்தால் உங்களோட ஒர்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கு பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் தோணும். ஃபோனில் பண்ணும்போது அந்த டிசைன் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக தெரியாது, நம்மளால அட்ராக்டிவாக பண்ண முடியாது. ஸோ பிசி இஸ் மை சஜஷன், பிசி ஆர் லேப்டாப் இஸ் மை சஜஷன். பட் ஃபோன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபோன்லேயும் பண்ணலாம். பண்ண முடியாதுன்ட்டு எதுவுமே இல்லை, ஃபோனில் பண்ணலாம். ஓகேவா? இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னா, 3வது விஷயம் ரொம்ப 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 முக்கியம் என்னென்னா, கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க், அப்புறம் இன்ட்ரெஸ்ட். இது 3மே உங்களுக்கு வேணும். மொத்தம் 3 ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட்டு பயோனியர் அக்கௌண்ட் ஆர் பேபால் அக்கௌண்ட். செகண்ட் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லாட்டி லேப்டாப் ஆர் பிசி. 3வது வந்து ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இது 3மே கண்டிப்பாக வேணும். ஓகேவா? இது 3ல் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் நீங்கள் இந்த டீஸ்ப்ரிங்கை ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ இது எப்படி, இந்த டீஸ்ப்ரிங் எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோட உங்கள் ப்ராடக்ட் அவங்க கிட்ட கொடுத்து அவங்க இது பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டாபிக் நம்ம வேணாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் போய் பார்த்துங்க. நம்ம இப்போதைக்கு நம்ம டிஷர்ட் டிசைன் பண்ணி எப்படி பார்க்குறது அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த டிஷர்ட் டிசைன் எப்படின்னா, நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்கும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி அதில் உங்கள் டிசைனை ஃபிட் பண்ணணும். ஒன்று டெக்ஸ்ட்டாக ஃபிட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் தனியாக வேறு ஒரு ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருக்க இமேஜ் கொண்டு வந்து வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த பண்ணுற டிசைன் வந்து டிஷர்ட்டு, காஃபி மக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். எல்லாத்துக்குமே அவங்க ஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அதை நீங்கள் பப்ளிஷ் கொடுத்து, அதுக்கு டைட்டில் கொடுத்து, அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்து நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தோன்னா உங்களோடது பப்ளிஷ் ஆகிரும். இதில் இந்த ரிஜெக்ஷனு, டினைடு, ரிவ்யூ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உடனே பப்ளிஷ் ஆகிரும். அந்த பப்ளிஷ் ஆனதை ப்ரமோட் பண்ணுறது எல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்களும் ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான ஏதாவது குவரிஸ், கஸ்டமர் கேர் ரிலேட்டடான எதாவது வந்தால் எல்லாருமே அவங்களே பார்த்துப்பாங்க. நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நம்மளோட வேலை என்னென்னா, டிசைன் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ப்ரமோஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் சேல்ஸ் ஆகும், ப்ராஃபிட் வரும். அதில் சில 15% வந்து அவங்களுக்கு தரணும், மிச்சத்தை நமக்கு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் இதோட ஒர்க் ஃப்ளோ.
ஸோ ஈஸியாலாம் இதுலேயும் நம்மளால் ஏர்னிங் எடுத்துட முடியாது, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பட் பண்ணால் கண்டிப்பாக இதில் செம்ம ஏர்னிங் பார்க்கலாம். இது மூலிமா நீங்கள் ஒரு ஆன்லைன் ஸ்டோரே நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணலாம் உங்கள் பேரில். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. டீஸ்ப்ரிங்னா ஒன்றுமே இல்லை, இது வந்து ஒரு ஆன்லைன் மெர்ச்சன்டைசிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷாப்பிஃபை அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அந்த மாதிரி இது வந்து நமக்கு ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தர மணி. இவ்வளோ தான் டீஸ்ப்ரிங்னா. இவங்க இது மட்டும் ப்ரொவைட் பண்ணல, இனியும் மர்ச்சன்டைசிங் ப்ரோக்ராம் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸில் போய் பார்த்துருப்பீங்க, கீழே வந்து அவங்க யூடியூப் லோகோவோட வச்ச டிசைன், டீ கப், ஹுட்டீஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த டீஸ்ப்ரிங் மூலிமா தான் வாங்குவாங்க. டீஸ்ப்ரிங் அண்ட் ரெட்பபிள், அமர்ச் பை அமேசான், அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம எல்லா அப்கமிங் பார்க்கலாம். பட் எல்லாத்துக்கும் காமனாக ஈஸியாக இருக்குது இந்த டீஸ்ப்ரிங் தான். ஓகேவா? இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்களோட க்ரியேட்டிவிட்டி, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ட்ரெண்ட், இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எந்த மாதிரி டிஷர்ட்ஸ் லைக் பண்ணுவாங்க, ஐ மீன் இந்தியாவில் இல்லை ஃபாரினில். இது வந்து நம்ம போடுற டிஷர்ட்ஸ் எல்லாமே ஃபாரினில் தான் சேல் ஆகும். நம்ம ப்ரமோட் பண்ணி இங்கே கூட சேல் பண்ணலாம். பட் அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, டீஸ்ப்ரிங் ப்ரமோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் மோஸ்ட்லி ஃபாரினில் தான் சேல் ஆகும். ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம இந்தியன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் டிசைன் பண்ணணும். இதுதான் இதோட வேலை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். நம்மளோட வேலை இதில் என்னென்னா, நம்ம டிஷர்ட் டிசைன் பண்ணுறோம், காசு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட போடல. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் ஆர் பிசி, அப்புறம் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுற இன்டர்நெட் காசு, இவ்வளோ தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். பட் அந்த ஸ்டிச்சிங் ப்ராசஸ்ஸு, டிஷர்ட் ப்ராசஸ்ஸு, கஸ்டமர் சர்வீஸு, அதுக்கப்புறம் டெலிவரி ப்ராசஸ் எல்லாமே அவனே பார்த்துக்கிறான். பட் அதுக்கு நம்ம ஏர்னிங்லேருந்து ஒரு 15 to 20% அவனுக்கு சர்வீஸ் டேக்ஸாக போயிடும். அதை அவனே எடுத்துப்பான். ஸோ நோ ப்ராப்ளம், நமக்கு ஒரு ஏர்னிங் வரும். ஸோ இது எல்லாம் எப்படி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுக்கான என்னென்ன டூல் வேணும், அதுக்கு எப்படியெல்லாம் ட்ரெண்ட் செட் பண்ணலாம், எப்படி ட்ரெண்டை நம்ம கண்டுபிடிக்கிறது, எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் வீடியோஸை பார்க்கலாம் நம்ம சேனல்லையே. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் எதுவுமே பயப்பட வேணாம். நீங்கள் டீஸ்ப்ரிங்கில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z எல்லாமே சொல்லுவோம். மற்ற யூடியூப் சேனல்ஸ் மாதிரி சும்மா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள், இதை கொண்டு போய் FBலையும் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டோம். இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்லேருந்து, ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்லேருந்து, அதுக்கு எப்படி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், அதுக்கு எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், எந்த மாதிரி ஷேர் பண்ணணும், எப்படி ட்ரெண்ட் கண்டுபிடிக்கணும், எல்லாத்தையும் A to Z நம்ம அப்கமிங் வீடியோஸை நம்ம சேனலில் போடுவோம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.